நீங்க பார்க்கல பண்ணலாம் சொல்ல வரல. நீங்க அவங்க ரெடி பண்ணி வாட்டர் பாக்ஸ், லஞ்ச் பேக், பேக், செருப்பு எல்லாம் உங்களுடைய ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் ஒரு 3 மணி போல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வர 3:30 அதெல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறோம். நாங்கள் இங்கிருந்து போகிறக்கே 3:50 ஆகிடுது. 3:25 வந்து 1/4 மணி நேரத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிற்கிறனால இந்த ரோடு சின்னது அப்படிங்கிறனால ரொம்ப டிராஃபிக் ஆகுது. மண் தோண்டி போட்டிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஏர்லியராக நீங்கள் அவங்கள அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாங்களும் அது ரெக்டிஃபை பண்ணி நாங்களும் போயிடுவோம். ரொம்ப நேரம் ரொம்ப லேட் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் குறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3:20க்கே வகுப்பை முடிச்சுக்கணுமா, அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே குழந்தைகளை தயார் பண்ணி நிறுத்துங்க, வந்த உடனே அனுப்பிச்சி விடுங்க. அது ஒரு பெரிய விதத்தில்மா சரி பண்ணிடலாம். சரிங்களா? சரி, நல்லது. வேறு யாராவது? ஆமாம், நல்லா ரொம்பவே குடும்பம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ரொம்ப நல்லா படிக்கிறான், சொல்கிறத கேட்குறான், வீட்டில் வந்தாலும் ஹோம்ஒர்க் கேட்குறான், எல்லாமே நல்லா பண்ணுறான். 5ஆவதோட இந்த ஸ்கூலில் முடியுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 10th வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா படிக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கங்க. எப்படி மாண்பர் சார், அவன் முதல் வரும்போது பேசாமே இருந்தான். இப்போ வந்து தான் மிஸ்ஸோட இது சார்லாம் சொன்னார், போகலாம் பழைய விடுங்க பேசிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறான். அதனால் அந்த நம்ம ஸ்கூலில் சாருக்கும் மிஸ்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், எனக்கு இப்போ ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் அவனை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேரண்ட்ஸில் நாங்கள் எப்படி குழந்தைய இது பண்ணுறாங்க, அவங்க ஒரு மாதிரி டீல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கலாம். குழந்தைகளை ஒருத்தர் டீல் பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் குழந்தைங்க ஒரு பகிர்ந்துக்கலாங்கிறீங்க. மற்ற குழந்தை பேரண்ட்ஸுங்க எப்படி வீட்டில் நீங்கள் குழந்தைய நீங்கள் அணுகுறீங்க, உங்கள் குழந்தை குறும்பு பண்ணுதா, இல்லை சாந்தமாக இருக்கா, இல்லை இப்போ இந்த மாதிரி சொன்ன மாதிரி எங்களுக்கு புத்தி சொல்கிறாங்க குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்து இவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இந்த தேதியில் இந்த பள்ளியில் நம்பர் 1 குழந்தை இவருடைய பையன்தான். அவ்வளோ குறும்புங்க. நம்பர் 1 குழந்தை அந்த பையன்தான். அவன் எவ்வளவு சாந்தமாயிட்டு வர்றான், ரொம்ப சாந்தமாயிட்டு வர்றாங்க. அதனாலதான் அவருக்கு நீங்களே எப்படி உங்க குழந்தைய சமாளிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏதாவது அனுபவம் சொல்லுங்கம்மா. அம்மா விக்டர் அம்மா, நீங்களும் சளைச்சவங்க இல்லம்மா, நீங்களும் சளைச்சவங்க இல்லை, சொல்லுங்கம்மா. விக்டர் அம்மா சொல்லுங்க. பேசுகிறீங்களா? பேசுங்க, நன்றியே சொல்லிருங்க. நிறைய விஷயங்கள் கற்றுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து நான் திருப்பூர் 2017 இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஆனால் அந்த டைமில் வந்து நான் இந்த ஸ்கூல் ஐயா டாக்டர் முத்துசாமி ஐயா வந்து எங்கள் ரிலேஷன்னு. அப்போ வந்து எங்கள் மாமனார் சொல்கிறாரு, அங்கே ஒருத்தர் இருக்காரு, நீ யோசிக்கிற மாதிரியே வந்து அவர் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ வந்து இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் ரீதியாக இல்லாமல் நம்மளோட இயற்கை சார்ந்து கிளாஸஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 2022 நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பாப்பாவுக்கு எல்கேஜி சேர்த்தும் போது நான் யோசித்தேன், பாப்பாவை எந்த ஸ்கூலில் சேர்த்துலாம் ஏவிபிலாம் போய் விசாரிச்சிட்டோம், இங்கே கேஎம்சி அதெல்லா ஸ்கூலும் போயிட்டோம். அப்போ தான் நான் யோசித்தேன், பாப்பாவுக்கு வந்து இனி வர காலத்தில் அவளுக்கு எது தேவை, ஒழுக்கமாக இருக்கிறது, ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கணும், தமிழ் நல்லா கற்றுக்கணும். அவள் இன்னொன்று என்னென்னா, என் பொண்ணு பயங்கர ஹைப்பர். மகேஸ்வரி மேம் இவங்களாம் ஃபஸ்ட்டு இங்கே இருந்தப்போ நான் அழலை, அவ்வளோதான், என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க, ஏன்னா என் பொண்ணு பயங்கர ஹைப்பர் அப்படின்னு சொல்லி நான் இவங்களே பயந்தாங்க, இந்த பொண்ணு சமாளிக்க முடியுமா அந்த ஸ்கூலில் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அதே பொண்ணு நதிராவான்னு கேட்பாங்க. இவங்களே எனக்கே ஆச்சரியமாக இருக்குமாங்க. அதான் சொன்னேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா எனக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான்லாம் ஃபஸ்ட்டு ஒரே பொண்ணு தான், எனக்கு அடுத்த குழந்தைன்றதை நான் யோசிக்காத அளவுக்கு நதிரா அந்த அளவுக்கு பயங்கர சேட்டை அந்த மாதிரிலாம் இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா நதிரா வந்து பவானி மேம் வந்து அவங்களுடைய கிளாஸ் மேமு, அவங்க மேம் சொன்னால் இது இங்கே இந்த உலகத்தில் இல்லை, நம்ம இந்த உலகத்துலேயே இல்லை, வேறு கிரகத்தில் இருக்கிற அவங்க மேம் சொன்னால் எங்கிட்ட நான் வேறு கிரகத்தில் தான் இருக்கேன், இந்த உலகத்துலேயே இல்லைம்மான்னு எனக்கு சொல்லுவாள். அந்த மாதிரி அவங்க சொல்கிறத அவள் அப்படியே கேட்குறா. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, அந்த மாதிரி மேம் சொல்லியிருக்காங்க போல், இறந்தவங்களாம் அந்த பேய்கெல்லாம் குழந்தைங்க இதை பேசியிருப்பாங்க போல், அவங்களாம் ஸ்டார்ஸாக இருக்காங்கம்மா. உடனேயும் நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், மேலே பாருமா உங்கள் அப்பா வராங்க, நான் எங்கள் அப்பா வராரு, எங்கே எங்கள் அப்பா வர இல்லை மேலே நட்சத்திரம் வந்துகிட்டே இருக்கு பாரு அப்படின்றா. ஸோ வந்து என் பொண்ணு நிறைய மாறி இருக்கா, ரைம்ஸ் அவளே பாடுறா. அவளுடைய 1 2 3 சொல்கிற மெத்தடே பார்த்தீங்கன்னா 10 and 1 11 அந்த மாதிரி ஒரு மாதிரி பாட்டாக அவள் பாடுறா. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம எதுவுமே தடுக்க மாட்டேன். என் குழந்தை இந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுக்காக இந்த ஸ்கூல் மட்டும்தான். இந்த ஸ்கூல் தர வேறு எந்த ஸ்கூலில் சேர்த்திருந்தாலும் என் பொண்ணுக்கு எத்தனை டிசி வாங்கியிருப்பேன் எனக்கு தெரியாது. யூகேஜியில் நான் 10 ஸ்கூல் மாற்றிருப்பேன். ஸோ அதனால
தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். நன்றி. முதல்ல அஞ்சாவது தயங்குவோம் நிற்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயங்குவோம். இன்னைக்கு காலையில நான் நிறைய கேள்வி கேட்டேன், நல்லா கரெக்டாக சொன்னான். நல்ல மாற்றம். அது இந்த பள்ளி வந்து ரொம்ப வருஷமா இப்படியே இருந்துருச்சு. இது நம்ம பெருசு பண்றதுன்னா இடம் பத்தாது. நிறைய நாங்களும் அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் சார் கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் போறதுனால அது ஒரு குறை எல்லாருக்குமே இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. இனி இந்த பள்ளி பெருசு பண்ண முடியாது, ஏன்னா இடம் இல்லை, வேற இடத்துக்கே தான் மாற்றணும். ஸ்கூல் மாத்திரம் கிடைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நல்லா ரொம்ப grow பண்ணிட்டு இருக்கலாம் சார். ஆனா குறும்பு அதிகம் தான். பெரிய பசங்கள்ல நம்பர் 1 அந்த தம்பி, சின்ன பசங்கள்ல ஐயா தம்பி. ஆனா எல்லாமே பெரும் மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு காலையில அவன் வகுப்படி போகும்போது நான் சில கேள்விகளை கேட்டேன், கரெக்டா சொன்னான். பரவாயில்லையே, நல்ல முன்னேற்றம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி. அதான் அந்த அஞ்சாவது முடியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, பார்ப்போம். காலம் பதில் சொல்லும் நம்முடைய மாற்றத்தை என்னன்னு சொல்லி. சரி, நீ யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா, இல்லை முடிச்சுக்கலாமா? ஆமாம், சரி வாங்க. என் பொண்ணு பேர் யோகஸ்ரீ. எனக்கு 16 வருஷம் கழிச்சு தான் பாப்பா காட்டுது. பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ரொம்ப பொண்ணு இங்கே வந்ததுக்கப்புறம் 11:30 வரைக்கும் வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கு. திருக்குறள் சொல்லுது, பாடம் இங்கே மிஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த பாடத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்கு வேலை செஞ்சுட்டு வந்து தூக்கம் வருது, தூங்கு அப்படின்னா தூங்காது. கண்ணுக்கு திறந்து விட்டுட்டு சொல்ல கேளு அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பொறுமை. ஆனால் வெளியிலலாம் அந்த பொறுமை இல்லைங்க. ஸ்கூலில் சாரி சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும். புக்கெழுத வீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் குறும்பு ஓவர். வீட்லலாம் என்னை ரொம்ப அடிக்கிறது, திட்டுறது, பேசுறது. அவங்க அப்பாவெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லம் தான், இருந்தாலும் ரொம்ப ஓவராக பேசுது. நான் நைட் 11:30 வரைக்குமே இந்த ஸ்கூலில் நடக்கிற பாடத்தை பாடிக்கிட்டே தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பரவாயில்ல. முதல் வகுப்பு படிக்கிறாருங்க. அவருடைய யூகேஜியுடைய அப்பாவுக்கு அவருக்கு தமிழ் தெரியாது. 2 குழந்தைகளுமே மைசூரை சார்ந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, தமிழே தெரியாது. இப்போ அவங்களுடைய மாற்றம் என்னன்னு நீங்க சொல்லி நாங்க சந்தோஷப்படணும். தமிழ் தெரியாத ஒரு குழந்தை வந்திருக்கேன் எங்க பள்ளிக்கு. பரவாயில்ல, நல்லா படிக்கிறாங்க.